சரி, இப்போ முழங்கால் முன்துளை சிகிச்சை அப்படின்றது வந்து ஏசிஎல் சர்ஜரி பொறுத்தவரைக்கு ஏசிஎல் ஜவ்வு கிழிந்தா பாருங்க, இந்த இடத்துல இந்த கருப்பாக இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இந்த எலும்புலேருந்து கீழே கால் எலும்புலேருந்து தொடை எலும்புக்கு போக வேண்டிய ஏசிஎல் ஜவ்வு இல்லை. இந்த இடத்துல வந்து எல்லாம் நசுங்கி கம்ப்ளீட்டாக டேராக இருக்குது. அதை க்ளீன் பண்ணி அதை தைக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஏசிஎல் ஜவ்வை நம்ம கால்களில் இருந்து சதையினால் வருது பாருங்க, இதான் ஏசிஎல் ஜவ்வு. இதை ஒரு சின்ன பட்டன் வச்சு ஜவ்வை வச்சு இப்போ நம்ம இது வழியாக பாஸ் பண்ண போகிறோம். இது வந்து காலிலிருந்து தொலையிலிருந்து பாஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஏசிஎல் பாஸ் ஆகுது. இந்த ஏசிஎல் ஜவ்வு உள்ளே போகுது பார்த்தீங்கன்னா, போகுது உள்ள. இது வந்து அந்த காலிலிருந்து போய் சொல்லுங்கள். ஸோ ஏசிஎல் ஜவ்வு நானே விழுகிறேன். இப்போ ஏசிஎல் ஜவ்வு உள்ள வந்தாச்சு. முதல்ல ஏசிஎல் ஜவ்வு எப்படிங்க காரணம், ஏசிஎல் ஜவ்வு இல்லை, இப்போ ஏசிஎல் ஜவ்வு உள்ள வந்துருச்சு. இப்போ அந்த பட்டன்ஸ் உள்ளே போனது இப்போ நான் வந்து உள்ள லாக் பண்ணிட்டேன். இப்போ ரொட்டேட் பண்ணுறேன். இது வந்து உள்ளே நேராக போய் புல்லட் ஊக்கு மாதிரி விரிஞ்சிருச்சு. ஸோ மேலே அந்த பட்டன் ஹோல்டு பண்ணது த்ரூ சின்ன டைட்டானியம், ஸ்மால் டைட்டானியம் பட்டன். இங்கே வந்து ஏசிஎல் இப்போ ஏசிஎல் ஜவ்வு புதுசாக உருவாக்கப்பட்டு எனக்கு வைக்கிறேன். இதை வந்து ஏசிஎல் ஜவ்வு வந்து இன்ஜெக்ஷன் மூலமாகவோ கம்ப்ளீட்டாக டேர் ஆகிடுச்சுன்னா ஊசி மூலமாகவோ இல்லை வந்து ஃபிசியோதெரப்பி மூலமாகவோ இல்லை ஆயுர்வேதிக் வைத்தியம் மூலமாகவோ மருத்துவ வைத்தியம் நம்ம எத்தனாலையும் சரி பண்ண முடியாது. இதுதான் ஏசிஎல். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரிஜினலாக வந்துடுச்சு. இப்போ ஏசிஎல் இல்லை என்றால் இந்த கால் வந்து முன்னாடி பின்னாடி ஒரு நகருது பாருங்க, முன்னாடியும் பின்னாடி நகருது. இப்போ ஏசிஎல் நான் ஃபிக்ஸ் பண்ணல, உள்ள இருக்கு ஆனால் நான் ஃபிக்ஸ் பண்ணல. இப்போ ஆட்டி பார்க்குறேன் பாருங்க எப்படி நகருது. இப்போ ஏசிஎல் நான் டைட் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க பிடித்து விட்டது. இப்போ ஆட்டுவேன், கால் ஆடவே இல்லை தெரியுதா, கொஞ்சம் ஆடுது. ஸோ மைல்டாக திரும்ப ஒரு சேர்க்குது. இது நார்மல், இது மயக்க மருந்துன்றதுனால கொஞ்சம் மைல்டு சேர்க்குது. ஸோ இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த கால் இல்லை என்றால் ஏசி இல்லை என்றால் என்ன கால் இப்படி தெரியும், இப்படி தெரியும். இதுதான் ஸ்லீப் ஆகும். முன்னாடி வரும் இப்படி தெரியும். பிவட் அப்படின்னு நம்ம சொல்கிறது ரொட்டேஷன் ஆகுது, சுருண்டு கடைந்து விடுறது. ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். கடையில் மாதிரி கால்சியம் ஸ்க்ரூ போட்டு இந்த ஸ்க்ரூ கட்டினா